கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா வாரத்துடைய முதல் நாளான திங்கட்கிழமை நாளை நம்ம அடியெடுத்திருக்கோம். சொல்ல போனா நமக்கு அந்த வாரத்துடைய முதல் நாள்ல நம்ம செய்யக்கூடியது ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். அந்த புது வாரம் அப்படிங்கிறது பார்க்கும்போது திங்கட்கிழமைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தொடக்கமா இருக்கும். நம்ம வேலைக்கு போறோமா, ஒரு பிரேக் முடிச்சுட்டு மறுபடியும் திங்கட்கிழமை புதுசா இருக்கும். அதே மாதிரி காலேஜ் போறாங்களா, ஸ்கூலுக்கு போறாங்களா, அவங்களுக்கு அந்த திங்கட்கிழமை ஒரு புதுசா இருக்கும். அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் திங்கட்கிழமை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, போன வாரம் முடிஞ்சிருச்சு, இந்த வாரமாவது என்னவா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம போகணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கணும், காரியங்கள்லாம் இலகுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையை முடித்து விட்டு திங்கட்கிழமை வரும்போதே அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வாரத்தை தொடங்குறோம். அது பழையபடி கஷ்டமா இருந்தா எப்படி இருக்கும், இந்த வாரமும் இப்படியேவா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிரும், நமக்கு திங்கட்கிழமை ஏதாவது ஒரு சின்ன சோதனை வந்தா கூட நமக்கு அந்த ஒரு சலிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வாரமே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு மனசே மாறிடும். ஆனா நீங்க திங்கட்கிழமையில் இந்த அமலை செய்து கொள்ளுங்கள். இந்த 3 ஆயத்துகள், நான் சொல்லக்கூடிய 3 ஆயத்துகள் 3மே குர்ஆன் வசனங்கள் தான். இதை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. சுபஹானல்லாஹ். நமக்கு வாரம் முழுவதுமே அல்லாஹுடைய உதவி கொண்டே இருக்கும். எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு சக்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், அது பெண்களோ ஆண்களோ, சின்ன சின்ன விஷயத்துல கூட நமக்கு சக்சஸ் கிடைக்கும். நீங்க இங்கிருந்து வேலைக்கு பஸ் பிடிச்சு போகணுமா, அந்த பஸ் கூட உங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு லேசா கிடைக்கும் போதே நமக்கு அந்த நாளே அப்படியே எப்படி இருக்கும், ஒரு திருப்தியா இருக்கும். எதை செஞ்சாலும் வெற்றி, எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும், எதுலையுமே எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த எதிரிகளுடைய தீங்கு இல்ல, யாரும் நமக்கு எந்த பாதிப்பும் கொடுக்க முடியாது. வாரமே அமைதியா போகும். திங்கள்ல ஆரம்பிச்சு அடுத்த திங்கள் வரையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியமும் கைகூடும். எல்லாமே நீங்க விருப்பப்பட்டதா நடக்கும். அப்படியே ஸ்மூத்தா போகும். அதுக்காக நீங்க திங்கட்கிழமை நாள்ல இதை ஓதிக்கொள்ளுங்க. எப்ப டைம் இருந்தாலும் சரி, நீங்க அப்போ ஓதிக்கொள்ளுங்க. அதுல நம்ம முதல்ல என்ன சொல்றோம்னா, இந்த வசனம் தான் அல் குர்ஆன் வசனம் 9வது சூரா 51வது வசனமாக வரக்கூடிய குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல் யத்தவக்கலில் முஃமினூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் பாத்தீங்கன்னா, நம்ம ஓதுறதுனால நமக்கு எந்த ஒரு தீங்கும் வாரம் முழுவதும் ஏற்படாது. அது எதிரிகளால வரக்கூடிய தீங்கா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா உயிரினங்களால வரக்கூடிய தீங்கா இருக்கலாம், இல்ல நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒரு தீங்கு நமக்கு வர மாதிரி இருந்திருக்கும். இந்த வாரத்துல இந்த திங்கக்கிழமையில ஆரம்பிச்சு அடுத்த திங்கக்கிழமை வரையும் இந்த 7 நாள் இருக்கு பாருங்க. இந்த 7 நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு துன்பம், யாராவது ஒரு துரோகம் கூட உங்களுக்கு செய்யறதுக்கு இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான நிலைமையில இருந்து உங்களை அல்லாஹ் காப்பாத்துவான். இதை நீங்க எத்தனை முறை ஓதணும்னா 7 முறை ஓதணும். 7 முறை ஓதும் போதும் நீங்க என்ன நினைச்சுக்கணும், யா அல்லாஹ், இதை கொண்டு எனக்கு எந்த கஷ்டத்தையும் சோதனையும் துன்பத்தையும் எனக்கு இந்த வாரத்துல கொடுத்துறாத. அதுவும் என்னை யாரெல்லாம் எனக்கு தீங்கு செய்யறாங்களோ அவங்கள விட்டு காப்பாத்தி கொடு. சில நேரத்துல எனக்கே தெரியறதில்ல, நானே போய் ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவே ஒரு தீங்கான முடிவா போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வைக்காம எந்த ஒரு தீங்கு இல்லாமல் என்னை பாதுகாத்து கொடுன்னு சொல்லிட்டு ஓதுங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், எங்களுக்கு எதை விதித்துள்ளாயோ அதை தவிர வேற என்றும் எங்களுக்கு உறுதியாக ஏற்படாது. அல்லாஹ் நமக்கு எது நாடி இருக்கானோ அதை தவிர வேற எதுவும் நடக்காது. அவன்தான் எங்களுக்கு பாதுகாவலன். அல்லாஹ்வின் மீதே முஃமின்கள் முழு நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எதற்காகன்னு பார்க்கும்போது, என்ன நடக்குதோ அதெல்லாம் அல்லாஹ் நாட்டம் தான், எதுவுமே யாராலையும் நடத்த முடியாது அப்படிங்கக்கூடிய வசனமாக இருக்கு. இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, அல்லாஹ் நாடுவது மட்டும்தான் எனக்கு இந்த வாரம் முழுவதுமே நடக்கும், அல்லாஹ்வின் மீது தான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அல்லாஹ் என்னை பொறுப்பேற்று பார்த்து கொள்வான் அப்படிங்கிறதை நம்ம சொல்றோம். இது முதல் வசனம். இதை 7 தடவை ஓதிருங்க. அடுத்தது 2வது வசனம் பாத்தீங்கன்னா, இது சூரா 31ல 26வது வசனமா வரும். லில்லாஹி மாஃபிஷ் ஸமாவாதி வ மாஃபில் அர்லி இன்னல்லாஹ வல் கனியுல் ஹமீத் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம். இதற்கு என்ன அர்த்தம்னா, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடையில இருக்கிற அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான் உண்டானது, இன்னும் எவரிடமும் அவனுக்கு தேவையும் இல்லை, அவனுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம். இதை ஓதுறதுனால நமக்கு இந்த வாரம் முழுவதும் தேவையான ரிஸ்க்கு, வருமானம், வியாபாரம், பரக்கத்து, ரஹ்மத்து அனைத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். முக்கியமா ஆண்களுக்கு பார்க்கும்போது வியாபாரம் ரீதியாக, வருமானம் ரீதியாக கொடுக்குறான். பெண்களுக்கு பார்க்கும்போது பரக்கத்தையும் ரிஸ்க்கையும் கொடுக்குறான். அப்போ ஒரு குடும்பத்துல நமக்கு எல்லாமே தான் தேவை. ரஹ்மத்து, பரக்கத்து, ரிஸ்க்கு, நல்ல வருமானம், வியாபாரம், எப்படி வேணா நமக்கு அல்லாஹ் இந்த வாரத்துல கூட ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்ம வாழ்க்கையை உயர்த்தலாம், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம், நம்மளுடைய தரத்தை மாத்தலாம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருக்குது. இதை நீங்க என்ன பண்ணுங்க, 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதும் போதே நான் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் எல்லாம் இருக்குல்ல, அதையும் நீங்க மனதுல வைத்து ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து கடைசியா 3வதா என்ன ஓதணும் தெரியுங்களா, ஃபனஜ்ஜைனாஹு
வா அஹ்லஹு மினல் கர்பில் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரா 21 76வது வசனமாக இது வரும். அதை ஓதிக்கொள்ளுங்க. இது பாத்தீங்கன்னா அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் மாபெரும் துன்பத்திலிருந்து நாம் காப்பாற்றினோம்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன ஒரு வசனமாக இருக்குது. இது கடுமையான சோதனைகள் வருது, எனக்கு துன்பம் வருது, என்ன சொல்றது சிஸ்டர், எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நான் நினைச்சே பார்க்காத விதத்துல எல்லாம் எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்கு, ஒரு பரக்கத்து இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, எப்படா எந்த பிரச்சனை வரும், எப்படிலாம் நான் மாட்டுவேன்னு பயந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே, அவங்களுக்குலாம் இது ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஓதுங்க, எந்த புது பிரச்சனையும் வராம இருக்கும். கவலை துன்பம் துயரம்னு சொல்லிட்டு எதுவும் நம்மளை பிடிக்காம இருக்கும். நமக்கு கடன் இருக்கிறதே பெரும் கவலையும் துன்பமும் துயரமா தான் இருந்துட்டு இருக்கு. அது இல்லாம குடும்பத்துல இருக்கிற ஆட்களே சரி இருக்கிறது இல்ல. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க, அவங்க எங்கிட்ட சண்டை போடுறாங்க, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க சிஸ்டர், அதுக்காக துவா செய்யுங்க, என்னுடைய குழந்தைகளே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்களே. இந்த மாதிரியான கடுமையான சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் கொண்டே இருக்குதுன்னா அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அதனால நீங்க பெரிய பெரிய ஆபத்துகள் பெரிய பெரிய விபத்துகள் பிரச்சனைகள் துயரங்கள்லாம் வராம இது உங்களை காப்பாற்றக்கூடியதா இருக்கும். இந்த வசனத்தை 7 முறை ஓதிக்குங்க. அப்போ 3 வசனத்தையும் பாத்தீங்கன்னா 7 முறை குறைந்தது நம்ம ஓதிக்கொள்ளலாம். அதிகப்படியாக நம்ம எவ்வளவு வேணா ஓத முடியும். ஆனா நம்ம குறைந்தது சொல்றோம், ஒரு 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிக்கொண்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்து கொள்ளுங்க. இந்த 3ஐயும் ஓதிட்டு எப்படி துவா செய்யணும், இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கேளுங்க. போன வாரம் நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் எனக்கு நற்கூலி கொடுத்து இந்த வாரம் அந்த கஷ்டத்தை கொடுத்துறாத, போன வாரம் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பு கொடுத்து இந்த வாரம் அந்த பாவத்தெல்லாம் செய்ய வச்சிடாத, போன வாரம் நான் கேட்ட துவாவெல்லாம் கபூலாகாட்டினாலும்